ஹாய் அட்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரிடா, ஸ்டோரி அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். டெய்லி அப்லோட் ஆயிரும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. டுடே நம்ம மாஃபியா கிங் பார்ட் 4 பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட் கேட்காதீங்க, கேட்டு வந்து இந்த பார்ட் கேளுங்க. அப்புறம் ஒரு 2-3 பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்காக போகும். ஸோ ப்ளீஸ் ஹெட்ஃபோன் மஸ்ட். வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஜிமின் உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சி படுத்திருக்காரு. ஜிமின் தள்ளி படுங்க, தள்ளுங்க. முடியாது. ப்ளீஸ். ம் ஜிமின் உங்கள் மேலே காலை தூக்கி போட்டிருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அவரோட தலையில் நறுக்குன்னு கிள்ளி வைக்கிறீங்க. ஏய், இப்போ எதுக்கு கிள்ற? இப்படி பண்ணால் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? விட்ட மாட்டேன் டீச்சலாம். நைட்டு வரைக்கும் உன்னை விட்டவே மாட்டேன். இன்னொரு டைட்டாக கொட்டி பிடிச்சி கொடுத்துருப்பேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஜிமின் போய் ட்ரெஸ்ஸாவது போட்டு வந்து படுங்க. டின்னரோட படுத்துக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா எப்படி இருக்குது? என்னது அந்த இடத்துல உனக்கு டச் ஆகிறதுனால ஒரு மாதிரி மூட் ஆகுதா? சொல்லுடி. இல்லை இல்லை ஜிமின், என்ன ஆளை விடுங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்குறேன். நீங்கள் என்னமோ பண்ணுங்க. ஏய், என்ன வேணால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் காதை லிக் பண்ணி அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறாரு. டே ஜிமின், சும்மா இருடா. நான் என்னடி பண்ணுறது? என் பாடி என் கண்ட்ரோலே இல்லை தெரியுமா? அது கீழே ஒருத்தர் இருக்கான் பாரு, வா. அப்படியே சும்மா முட்டிகிட்டு இருக்காண்டி. விட்டால் வெளியிலே வந்துடுவான். ஏய் காட்டுறேன், பார்க்குறியா? சி, எப்போ பாரு இதே நினைப்பில் தான் இருப்பீங்களா? பேசாமல் தூங்குங்க. டே ஜிமின், இவகிட்ட ட்ரை பண்ணுறதே நீ வேஸ்ட்டுடா. பேசாமல் அதுக்கு நீ தூங்கலாம். ஜிமின் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 பேர் தூங்கிட்டு இருக்கீங்க. நைட்டு 1:30 ஆகுது. கரண்ட்டு கட் ஆயிரும். உங்களுக்குன்னா செம்மையாக சொட் ஆகுது. வாஷ்ரூம் வேறு அர்ஜெண்ட்டாக வருது. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. இவன் வேற நல்லா தூங்கிட்டு இருக்கான். எழுப்புனா திரும்ப ஆரம்பிச்சிடுவானே. என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு அர்ஜெண்டாக இருக்கேன். வேறு வழியே இல்லை. ஜிமின், ஜிமின் எந்திரிங்க, வாஷ்ரூம் போகணும். போயிட்டு வா. கரண்ட் இல்லை ஜிமின், ப்ளீஸ் எந்திரிங்க. எனக்கு தனியாக போக பயமாக இருக்குது. ஏண்டி அந்த வாய் அடிக்கிற? உனக்கு தனியாக போக பயமாக இருக்கா? கரண்ட் இருந்தால் நானே போயிருப்பேன். நான் ஏன் உங்களை எழுப்ப போகிறேன்? வாங்க. சரி வா. 2 பேரும் வாஷ்ரூம் போகிறீங்க. ஜிமின், இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், உள்ளே இருட்டாக இருக்கும், நானும் கூட வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகிறேன், நீங்கள் பார்க்காதீங்க. நான் பார்ப்பேன்டி. என் பொண்டாட்டி போகிறத நான் 2 கண்ணால் பார்ப்பேன். ஜிமின் ப்ளீஸ் பார்க்காதீங்க. சரி பார்க்கல, போ. பார்க்க மாட்டிங்களா? போடி. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஒரு 2 மினிட்ஸில் உங்கள் வேலையை முடிச்சுட்டு வரீங்க. ஜிமின் வாங்க போகலாம். நீ போ, நான் போயிட்டு வரேன். நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணீங்களா? நான் உங்களுக்கு வெயிட் பண்ணுறேன். ஏய், எனக்குலாம் ஒன்றும் பயமா இல்லை, நீ போ. ஜிமின், எனக்கு அங்கே போக பயமாக இருக்குது. ஏண்டி, இங்கேருந்து ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சு பெட்டு, உனக்கு அங்கே போகிறது பயமாக இருக்கா? மூடிட்டு போடி. ஜிமின் ப்ளீஸ், வெயிட் பண்ணுறேன். சரி வெயிட் பண்ண, வந்துடுறேன். இங்கல்ல, உள்ள. அச்சோ, அப்படி அடிச்சலாம், நீ என் தொங்காண்டி. சரி வா, மாமா எப்படி போகிறேன்னு உனக்கு காட்டுறேன், வா. சிச்சி இல்லை, நான் டோரை பார்த்த மாதிரி திரும்பி நின்றுக்கிறேன், நீங்கள் போங்க. அதான் நான் பார்த்தேன், வா. 2 பேரும் உள்ளே போகிறீங்க. நீங்கள் டோரை பார்த்த மாதிரியே திரும்பி நின்றுக்கிறீங்க. ஜிமின் போயிட்டுருக்காரு. ஜிமின் முடிஞ்சா? ஏய் இருடி, இப்போ தான் போகுது. வா. என்ன? மாமாவுக்கு எப்படி போகுதுன்னு திரும்பி பாருடி. பார்க்க மாட்டேன். செல்லம், திரும்பி பாரு, எப்படி திரும்ப போகிறான். எதுவும் சொல்லாதீங்க, நான் பார்க்க மாட்டேன். குட்டியா, அவன் உன்னை பார்க்க மாட்டேங்கிறா, நீ உள்ளே போய்க்கடா. ஜிமின் அவரோட வேலையை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராரு. ஓய் பார்ப்போலாம். 2 பேரும் வெளியே வந்துட்டு டோர் லாக் பண்ணிட்டு பெட்டுக்கு போகிறீங்க. ஜிமின் பெட்டில் படுத்துறாரு. நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. ஏண்டி நின்றுட்டே இருக்க? வந்து படு. ஜிமின், எனக்கு செம்மையாக சொட் ஆகுது. பாடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? சரி, நான் சொல்கிற மாதிரி செய். சொல்லுங்கள். உன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து படு, ஃப்ரீயாக இருக்கும். எப்போ பாரு இதே நினைப்பில் தான் இருக்கீங்க. வேறு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட மொத்தங்கவே மாட்டேங்கிறானே. உன் சாரி மட்டும் கழட்டி போட்டு வந்து காட்டுறீ. நீங்கள் ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன அப்படி பார்க்குற? உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன், வா.
எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆமாம், அப்படியே பண்ண விட்டுட்டாலும் தான். மூடிட்டு வாடி. ம், சரி. நீங்கள் saree ரிமூவ் பண்ணுறீங்க, ஜிமின் உங்களே பார்க்குறாரு. ஜிமின், என்னையா அப்படி பார்க்குறீங்க? கண்ணை மூடுங்க. ஏண்டி, இருட்டாக தானே இருக்குது, அதில் என்ன தெரிய போகுது? நீங்கள் பின்னாடி திரும்பிட்டு saree ரிமூவ் பண்ணிட்டு வந்து பெட்டில் படுக்கிறீங்க. திரும்ப ஜிமின் உங்கள் மேலே கையை காலை தூக்கி போட்டு கட்டி பிடிச்சி படுக்கிறாரு. இவன் வேலையெல்லாம் கரெக்டாக இருக்கான். ஓயன், ம், எனக்கும் செம்மையாக சொட் ஆகுதுடி. நீங்கள் தான் ட்ரெஸ்ஸே இல்லாமல் இன்னொரோட தானே படுத்திருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏய், அந்த இடத்துல செம்மையாக சொட் ஆகுது, பேசாமல் கழட்டி போட்டுட்டுமா, ஃப்ரீயாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த இடத்துல கையை கொண்டு போகிறாரு. நீங்கள் அவரோட கையில் பட்டுன்னு ஒரு அடி அடிக்கிறீங்க. இப்போ எதுக்கிட்டே அடிச்சா? டேய், கையை காலை வச்சுட்டு சும்மா இருடா. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையா? ஜிமின், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அடி வாங்க போகிறீங்க, பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட ரொமாட்டிக்காக ட்ரை பண்ணுற மாதிரி என்ன நானே அடிச்சுக்கணும்டி. ஜிமின் லைட்டாக டென்ஷன் ஆயிடுறாரு. இப்படியே 2 பேரும் ஒத்துக்கு முறைச்சிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் ஜிமின் மேலே கையை காலை தூக்கி போட்டு அவரை டைட்டாக கட்டி பிடிச்சி படுத்திருக்கீங்க. அவர் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே பெட்லேருந்து மெல்லாமல் எந்திரிச்சிட்றாரு. இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கீங்க. ப்ளவுஸ் இன்ஸ்கர்ட்டோட தான் படுத்திருப்பீங்க. ஜிமின் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக ரசிச்சிட்ருக்காரு. ஏய் பொண்டாட்டி, உன்னோட அழகு அப்படியே என்னை கொல்லுதுடி. வா, என்ன பாடி ஸ்ட்ரெச்சு. ஐயோ, அந்த ஹிப் இருக்கே, அப்படியே கில்லணும் போல இருக்குது. ஜிம்னா அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி சினுங்குறீங்க. ஐயோ, இவன் சினுங்கிறத கூட ஒன்று செக்ஸியாக இருக்கே, காலையில் ஒரு மாதிரி பண்ணுதுடா. ஜிமின் இப்போ உங்கள் லிப்ஸை பார்க்குறாரு. என்ன லிப்ஸுடா பா, ரொமான்டிக்காக பிங்க் கலரில். டே ஜிமின், ஆல்ரெடி நீ டேஸ்ட் பண்ணிட்ட, பரவாயில்ல, இன்னொரு டைம் டேஸ்ட் பண்ண, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ண கிட்ட வராரு. இப்போ 2 பேரும் செம்ம க்ளோஸாக இருக்கீங்க. ஜிமின் உங்கள் பாட்டம் லிப்ஸை அப்படியே பைட் பண்ணுறாரு. நீங்கள் சடனாக ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓய், என்ன பண்ணுற? கிஸ் பண்ணோம். கிஸ் பண்ணோம். சி, தள்ளி போடா. ஏய், எத்தனை நாளைக்கு நீ எப்படி என்ன தள்ளிவிட நான் பார்க்குறேன்டி. போடா. எப்படி கடிச்சிட்ட? வலிக்குது. ரொம்ப தொட்டு தொட்டு பார்க்காத, நான் கடிச்சிக்கிட்டுமா? ஏய், ஒழுங்கு போயிட்டா. ஜிமின் டவல் எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போகிறாரு. பொண்டாட்டி, அவரோட இன்னரை கட்டி தூக்கி உங்கள் மேலே வீசுறாரு. அது உங்கள் ஃபேஸ் மேலேயே வந்து விழுகுது. டே ஜிமின், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, இருடா உனக்கு இருக்கு. சி கருமா, அதை தூக்கி உங்கள் சாரி கீழே கிடக்குள்ள அது மேலேயே போடுறீங்க. டேய் இருடா வரேன். நீங்கள் வாஷ்ரூம் கிட்டே ஓடுறீங்க. ஜிமின் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அந்த டோரை ஓங்கி ஒரு உதவாதிக்கிறீங்க. டேய் வெளியில் வாடா, உன்னை வச்சுக்கிறேன். ஏய், இதுக்காக தாண்டி நானும் காத்துட்ருக்கேன். எப்போ என்ன வச்சுக்க போகிற? டே உன்ன என்ன சொல்லுடி, என்னென்ன பண்ண போகிற? சி, வெளியில் வா, இருக்கும் உனக்கு. நீங்கள் போய் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. ஜிமினும் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு வராரு. இப்போ நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டு அவரை ஒரு சுற்றிட்டு போகிறீங்க. இவதுக்கு நம்மளை இப்படி சுற்றிட்டு போகிறான். என்னமோ. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜிமினுக்கே தெரியாமல் அவரோட இடுப்பில் டவல் கட்டியிருப்பார்ல, அதை உருவிட்டு போயிடுவீங்க. ஜிமின் இப்போ மிரர் கிட்ட போய் பார்க்குறாரு. ஏய், இதுக்கா சிரிச்சா? கிருட்டி உனக்கு இருக்கு. ஜிமின் கையில் ஒரு டவல் வச்சிருப்பாரு, அதை எடுத்து இடுப்பில் கட்டிட்டு இருக்காரு. ஜிமினா, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் எல்லாம் தூக்கி ஜிமின் மேலே வீசுறீங்க. அதான் அவர் மேலேயே விழுந்துடும். ஏய், எம்எல்ஏ ஏறியா? இருடி வரேன். ஜிமின் ஓடி அந்த வெளி டோரோட ஹேங்கரை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் பேக் சைடு பிடிச்சிக்கிறீங்க. 2 பேரும் டோர் ஃபைட் பண்ணிட்டுருக்கீங்க. ஏய், ஓப்பன் பண்ணுறி. முடியாது. ஒழுங்காக ஓப்பன் பண்ணிவிடு. உள்ளே வந்தேன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஏய் முடியாது, போடா. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஏய் பண்ணுடி. பண்ண மாட்டேன், போடா. ஜிம்மை இந்த சைடு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் அந்த சைடு க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இப்படியே அந்த ஃபைட் போயிட்டுருக்கு. ஒரு வழியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஹலோ மேடம், உங்கள் டவல் எடுக்க வெளியே வந்து தானே ஆகணும், வாங்க பார்த்துக்கிறேன். டவல் ஷோ ஜிமினா, சாரி, நான் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறேன், ப்ளீஸ்
எனக்கு அந்த டவல் மட்டும் எடுத்து கொடுக்குறியா? ம், முடியாது. உனக்கு வேணும்னா நீ வந்து எடுத்துட்டு போ. ஜிம்மி, நான் இன்னும் சுட நின்றுட்டுருக்கேன். வயன் பாவம்ல, ப்ளீஸ் எடுத்து கொடுங்க. முடியாது செல்லம். வா, வெளியில் படித்தவங்க. ஜிமின், புரிஞ்சுக்கோங்க. ஏய், இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், வாடி. ம், முடியாது. நீங்கள் வேணால் வெளியில் போங்க, நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். சரி, நான் போகிறேன். என்ன சடனாக போகிறேன்ட்டான்? இவன் இப்படிப்பட்ட ஆளே இல்லையே. ஒயன், நான் போகிறேன். போயிட்டேன். நிஜமாக போயிட்டானா? ம், சச்சா, இருக்காது. இவன் நம்மக்கிட்ட விளையாடுறான். இவனாவது போகிறதாவது. ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ ஒரு 5 minutes ஆகுது. என்ன ஒரு சவுண்டையும் காணோம். ஒருவேளை நிஜமாக போயிட்டானோ? சரி, வெளியே எட்டி பார்ப்போம். நீங்கள் லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் எட்டி பார்க்குறீங்க. ஜிம்மின் போயிருக்க மாட்டார், அங்கே பேக் சைடு தான் நின்றுட்டுருப்பாரு. உங்களை சடனாக கையை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மின், விடுங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? விடுங்க ஜிம்மின். ஏய், எதுக்குடி என் மேலே ட்ரெஸ்ஸை தூக்கி எறிஞ்ச? நீங்கள் மட்டும் இன்னொரு தூக்கி எறிஞ்சிங்க. அதுதான் நான் கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். ஜிம்மின், சாரி, ப்ளீஸ் என்னை விடுங்க. நான் என்ன பண்ணாலும் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பட்டை அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. ஜிமின், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. ஏய், செம்மையாக இருக்குடி, இரு இன்னொரு டைம் பிடிக்கிறேன். நீங்கள் குதிக்கிறீங்க. ஏய், இன்னும் நல்லா குதிடி, அப்போ தான் என்னோட டச் ஆகுறப்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் பட்டை இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. டே ஜிமின், என்னை விட்டுட்டா, சொன்ன கீழே அப்படி பண்ணாத. முடியாதுடி சொல்லலாம். செம்மையாக இருக்கே. இப்போ ஜிமினோட அம்மாவும் அப்படியே வர சவுண்டு கேட்குது. உடனே ஜிமின் உங்களை வாஷ்ரூம்குள்ளே தள்ளிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போய் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அவங்க அம்மா உள்ளே எட்டி எட்டி பார்க்குறாங்க. மா, என்ன பார்க்குறீங்க? டேய், வயனுங்க காணா, தள்ளுடா. அவள் குளிச்சிட்ருக்காம்மா. சரி, அப்பா உன்னை கீழே கூப்பிட்றாரு, இப்போ என்னன்னு கேளுப்போ. நான் ரெடி ஆகிட்டு போகிறேன். சீக்கிரம் போ. ஜிமின் ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு கீழே போயிடுறாரு. அவங்க 2 பேருமே வெளியிலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா, அவன் போயிட்டான், வாங்க போகலாம். 2 பேரும் உள்ளே வந்துட்டு பெட்டை பார்க்குறாங்க. அங்கே எல்லாமே கலைஞ்சு கிடக்கும். இப்போ அபி கீழே பார்க்குறா. அங்கே ஜிமினோட இன்னர், உங்கள் சாரீ, ஸ்கர்ட், ப்ளவுஸ், டவல்னு எல்லாமே கிடக்கும். அம்மா, உன் பையன் நைட்டு செம்மையாக ரைடு போயிருக்கான். எனக்கு தெரிஞ்ச அநேகமா நீ சீக்கிரம் பாட்டி ஆகிடுவேன், நான் அத்தி ஆகிடுவேன். ஏய், அப்படி சொல்லாதடி, கண்ணு பற்ற போகுது. 2 பேத்துக்கு ஃபஸ்ட்டு சுற்றி போடணும். சரி, கிச்சனில் வேலை இருக்குது, வா போகலாம். இவங்க பேசிகிட்டு இருக்கதெல்லாம் நீங்கள் உள்ளேருந்து கேட்டுட்ருக்கீங்க. அத்தையானுமா? அத்தை, இருடி, வெளியில் வந்து உன்னை வச்சுக்கிறேன். அம்மா, நீங்கள் போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏய், ஜிம்மின் ரூமில் உனக்கு என்ன வேலை? அம்மா, போங்கம்மா. சரி, சீக்கிரம் வா. அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அபி இப்போ வாஷ்ரூம் டோர் கிட்ட வரா. ஒயன், ஒயன் செல்லம். என்னடி உள்ள தனியாக என்ன பண்ணுறீங்க? விளாண்டுட்ருக்கேன், வா. அச்சிச்சோ, தனியாக விளாண்டுட்ருக்கீங்களா? நான் வேணா கீழே போயிட்டு ஜிம்மினை வர சொல்லட்டுமா? 2 பேரும் சேர்ந்தே விளையாடுறீங்களா? ஏய், வெளியில் வந்தேன்னா உன்னை கொன்றுவண்டி. சரி சரி, கோவப்படாத. நைட்டு என்னாச்சு? என்னாச்சு? ஏய், நீயும் ஜிம்மினும் எத்தனை ரவுண்ட் ட்ரிப் போனீங்க? மொவலே, ஒழுங்கு முறையத்தையும் இங்கேருந்து ஓடிடுடி. வெளியே வந்தேன்னா கொன்றுவேன் பார்த்துக்கோ. சரி, போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஏய், ஒரு நிமிஷம் நில்லுடி. என்ன? அந்த டவலை எடுத்து கொடுத்துருப்போம். டவல் வேணுமா? நான் எடுத்துட மாட்டேன். நான் கீழே போய் உன் புருஷன் ஜிம்மின் கிட்ட, டேய், உன் பொண்டாட்டி டவல் கேட்குறா, போய் எடுத்துக்கூடன்னு சொல்கிறேன். பாய். அபி அங்கேருந்து போயிடுறா. நீங்கள் ஒரு 20 minutes கழிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. அங்கே ஜிம்மனும் அவங்க அப்பாவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு காஃபி குடிச்சிட்ருப்பாங்க. அபி ஃபோன் நோண்டிகிட்ருப்பான். ஜிமின் உங்களை பார்த்து கண்ணடிச்சுட்டு சைலண்ட் கிஸ் பண்ணுறாரு. டே ஜிமின், சும்மா இருடா, எல்லாரும் இருக்காங்க. பொண்டாட்டி டேவுங்க. அவங்க அப்பா அதை நோட் பண்ணிடுறாரு. அச்சோ ஒயன், அது வர ஆண்டி. அவங்க அம்மா கிச்சன்லேருந்து உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. சொல்லுங்கள் ஆண்டி. ஒயன்,
உனக்கு மேரேஜ் ஆகி இதுதான் ஃபஸ்ட்டு டே. நீ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணி தரியா? ஸ்வீட்டா? ம், ஓகே ஆண்டி, பண்ணுறேன். சரி, என்ன பண்ண போகிற? கேரட் அல்வா. ம், ஓகேம்மா. சரி, நீ பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ம், ஓகே ஆண்டி. இப்போ நீங்கள் கேரட் அல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு 15 மினிட்ஸாக நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஃபோன் வருது. நீங்கள் வந்து ஃபோன் மேலே வச்சுட்டு வந்திருப்பீங்க. அபி, இங்கே வா. ம், வரேன் இரு. அபி எழுந்திரிச்சு கிச்சன் வரா. சொல்லுடி. எனக்கு ஃபோன் வருது, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், இதை கொஞ்சம் பார்த்துக்கோ. ம், சரி. நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அபி அந்த அல்வா டேஸ்ட் பண்ணி பார்க்குறா. இவன் என்ன சுகரே போடல. சரி, நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். அபி சுகர் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவா. நீங்கள் மேலே போகிறீங்க. ஆப்போசிட்டில் அவங்க அம்மா வராங்க. வயன், எங்கேம்மா போகிற? ஆண்டி, எனக்கு ஃபோன் வருது, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ம், சரி. அல்வா ரெடி ஆயிடுச்சா? இல்லை ஆண்டி, என்ன சுகர் மட்டும் போடணும். சரிம்மா, நீ போ. ம், நீங்கள் மேலே போயிடுறீங்க. அவங்க அம்மா கிச்சன் வராங்க. ஏய், நீ இங்கே என்னடி பண்ணுற? போ. ம், ஓகே, நான் போகிறேன். அபி அங்கேருந்து போயிடுறா. அவங்க அம்மா அந்த அல்வாவை பார்க்குறாங்க. ஒயின் சுகர் போடலன்னு சொன்னால, சரி நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். அவங்க அம்மா இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பேசிட்டு கீழே வரீங்க. ஆண்டி, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ம், சரிம்மா. அவங்க அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சுகர் டப்பா எடுத்து பார்க்குறீங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும். இது என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது? இது போட்டு பத்தாதே, என்ன பண்ணுறது? பக்கத்துலேயே ப்ரௌன் சுகர் இருக்கும், அதை பார்க்குறீங்க. ஓகே, இதை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். நீங்கள் ரெண்டுமே எடுத்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சர்க்கரை இனிக்கிற சர்க்கரை, அதில் இரும்புக்கு என்ன அக்கறை, நீ இக்கிற நான் அக்கறை அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒயன், சொல்லுங்க ஆண்டி. ரெடி ஆயிடுச்சா? இதோ ரெடி ஆயிடுச்சுங்க ஆண்டி, இருங்க எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் பவுலில் எல்லாத்துக்கும் அல்வா எடுத்து வைக்கிறீங்க. ஜிமின்க்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சுகர் சால்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுக்கலாம். அவன் ரூமில் ரொமான்ஸ் பண்ணுற பேரில் நம்மளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறான். அவனை சும்மாவே விடக்கூடாது. டே ஜிமின், உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜிம்முக்கு தனியாக எடுத்துக்கிறீங்க. ம், முடிஞ்சு. இப்போ எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. ஆண்டி, ஜிமின் எங்க? அவன் மேலே போயிட்டாமா? அங்கே போ. ம், ஓகே. சரி, நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெயிட் பண்ணு. எல்லோரும் சாப்பிட்றாங்க. அது ஓவர் ஸ்வீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆண்டி, டேஸ்ட் எப்படி இருக்குது? ம் ம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருப்பீங்க, உங்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நான் அவருக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ம், போ. உடனே அப்படி இருந்துட்டு, நான் சுகர் கரெக்டாக தானே போட்டேன், எப்படி ஓவர் ஸ்வீட் ஆச்சு? என்ன, நீயும் சுகர் போட்டியா? அப்போ நீங்களும் போட்டிருக்கீங்களா? உடனே ஜிமினை பார்த்துட்டு, அடி பாவிங்களா, 2 பேர் சேர்ந்து அல்வாவே கெடுத்துருக்கீங்க. நம்மளை விடுங்க. மேலே ஒருத்தி கொண்டு போகிறா. ஜிமினுக்கு ஓவர் ஸ்வீட்னாலே பிடிக்காது. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு இவ என்ன பாடுபட போகிறான்னு தான் தெரில. பாவம். ஏன் உன்னை யாரால தான் காப்பாற்ற முடியும்? நீங்கள் கொண்டு போகிறீங்க. டே ஜிமின், இந்த அல்வாவை சாப்பிட்டு உனக்கு பின்விளைவு செம்மையாக இருக்க போகுது. அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ண போகிறேன். அல்வா வந்துட்டே இருக்கு, நீ வெயிட் பண்ணிகிட்டே இருட்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜிமினா, ஜிமினா, ஜிமின் எங்கே போனா? டோர் லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கே இருக்கியா? இந்தா அல்வா சாப்பிட்டு அப்படின்ட்டு உங்கள் கையால் எடுத்து கொடுக்குறீங்க. ஜிமின் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படின்ட்டு லிப்ஸ்லேயே நச்சு நச்சுன்னு கிஸ் பண்ணுறாரு. ஜிமின், என்னை விடுடா. ஓகேடா மிஸ், இந்த பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கடா. பாய்.